வக்ஃப்னா என்னங்க? இறைவனுக்காக நாம கொடுக்கக்கூடிய நிலங்கள், பொருள்கள், இதுதாங்க வக்ஃப். இறைவனிடம் நன்மையை எதிர்பார்த்து இறைவன் எனக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு அந்த இடமோ அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய பொருளோ இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நிலம், அந்த பொருள் என்பது அது இறைவனுடைய சொத்தாக அது மாறிவிடும். அந்த இறைவனுடைய சொத்தில் எவரும் கை வைக்க முடியாது. அது இறை சட்டம். ஒருத்தர் ஒரு இடத்தை வக்ஃப் பண்ணிட்டார்னா அந்த இடத்தினுடைய உரிமையாளர் கூட அல்லது அவருடைய சந்ததி கூட அல்லது அவருடைய அடுத்த தலைமுறையினர் கூட இது என்னுடைய வாப்பா சொத்து, இது என்னுடைய வாப்பாவுக்கு வாப்பாவுடைய சொத்து என்று உரிமை கொண்டாட முடியாது. வக்ஃப் என்னுடைய வாப்பா கொடுத்திருக்காரு, இதுல எனக்கு உரிமை இருக்கு அல்லது இந்த நிலத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று எவரும் பின்வாங்க முடியாது, எடுக்க முடியாது. ஒன்ஸ் வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃப். ஒரு தடவை நம்ம அந்த சொத்தை இறைவனுக்காக கொடுத்துட்டோம் சொன்னா அந்த சொத்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் மனித உயிர்கள் இருக்கிற வரைக்கும் அது இறைவன்